மானிய கோரிக்கை 19ஆம் தேதி வருது. அது சம்பந்தமாக சில கோரிக்கைகள் தொகுதி கோரிக்கைகள் சிலர் கொடுத்துருக்குறோம். அவங்க தான் சார். இன்னமும் நீங்கள் வந்து ஆஸ்லேஷன்லேயே இருக்கீங்கன்னு தொடர்ச்சியாக பேசப்படும். அதெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தாலும் இந்த கேள்வியெல்லாம் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கேள்வி வந்தால் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? இல்லை அப்படி இல்லை. இப்போ கான்ஸ்பிரசி இல்லை. இப்போ நேற்று நீங்கள் எடப்பாடி அவருக்கு சந்திக்கல, நீங்கள் அந்த கூட்டத்தில் எதுவும் கலந்துக்கல, அந்த நேரத்தில் சந்திக்கிறதுனால இந்த கேள்வி எழுது. அவரையா நாங்கள் சந்திக்கணும்? அவருக்கு எங்களுக்கு என்ன ஆகுது? அவரையா நாங்கள் சந்திக்கணும்? சட்டமன்ற குழு தலைவராக இருக்காரு, பொதுச் செயலாளராக இருக்கிறாருல, சேர்ந்து பயணிக்க முடியாது. தேவையற்ற கேள்விக்கெல்லாம் இப்போ நான் பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? விடுங்க. தொகுதி சம்பந்தமான அவருடைய மானிய கோரிக்கை 19ஆம் தேதி வருது. அது சம்பந்தமாக சில கோரிக்கைகள் தொகுதி கோரிக்கைகள் சிலர் கொடுத்துருக்குறோம். அவங்க தான் சார். இன்னமும் நீங்கள் வந்து ஆஸ்லேஷன்லேயே இருக்கீங்கன்னு தொடர்ச்சியாக பேசப்படும். அதெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தாலும் இந்த கேள்வியெல்லாம் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கேள்வி வந்தால் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? இல்லை அப்படி இல்லை. இப்போ கான்ஸ்பிரசி இல்லை. இப்போ நேற்று நீங்கள் எடப்பாடி அவருக்கு சந்திக்கல, நீங்கள் அந்த கூட்டத்தில் எதுவும் கலந்துக்கல, அந்த நேரத்தில் சந்திக்கிறதுனால இந்த கேள்வி எழுது. அவரையா நாங்கள் சந்திக்கணும்? அவருக்கு எங்களுக்கு என்ன ஆகுது? அவரையா நாங்கள் சந்திக்கணும்? சட்டமன்ற குழு தலைவராக இருக்காரு, பொதுச் செயலாளராக இருக்கிறாருல, சேர்ந்து பயணிக்க முடியாது. தேவையற்ற கேள்விக்கெல்லாம் இப்போ நான் பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? விடுங்க. மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் நிறைவேற்றணும். அதே போல் இப்போ வந்து நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் அத்திகிடுவனாஸ் திட்டம் நம்ம வந்து கொண்டு வந்தோம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். அத்திகிடுவனாஸ் திட்டம் 2 அதை வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய தாவகி அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முக்கியமாக வச்சு எனக்கு கோயம் மாவட்டத்துக்கு விடுபட்ட குளங்களுக்கு குறிப்பாக என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதியும் அதில் சேர்த்து பேரப்பட்டு அதிமுக ஆட்சியில் அறிவித்தோம். 5 வருஷமாக திமுக கிடப்பில் போட்டாங்க. அந்த திட்டத்தை மீண்டும் செய்யணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் வந்து அதை வந்து வலியுறுத்தணும். அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். நிறுவனத்துறை தகவல் வருது சார். அப்படியா சார்? ஏன் எல்லாருக்கும் அதிமுக இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலையா? இந்த மாதிரி ஒரு பரப்பிட்டு அதிமுகவில் இருக்கிற இது எங்கள் கட்சி, இது தெளிவுபடுத்தியாச்சு எப்பவே. ஆனால் வாட்ஸ்அப்பில் ஒரு தேவையில்லாத பரப்பிடுறாங்க. இது வந்து அதிமுக எங்கள் கட்சி, அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி கேள்வியே இல்லை. நாங்கள் அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணது திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படி அவங்க போனங்காட்டி தான் நாங்கள் வந்து திமுக எதிர்ப்பில் வந்த தலைவர் அம்மா வந்த இதில் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். அதிமுக எங்களுடைய கட்சி. எதுக்கு அந்த கேள்வி கேட்கறது தப்பு? நீங்கள் அதிமுக எங்களுடைய கட்சி, எங்களை வளர்த்த கட்சி. நாங்கள் வந்து அந்த நிலையை வந்து சில பேர் அப்படியே அதை கிளப்பி விடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த பிரச்சனை இல்லை. இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்போதான் வந்திருக்காங்க. அதே போல் அவர்கள் வந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரணும். எங்களுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் 50 ஆண்டுகளில் அதை வளர்ச்சியை கொடுத்தோம். கோவை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக ஆட்சி 5 வருஷமா பண்ணல. மீண்டும் பழையபடி வளர்ச்சி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இப்போ அதிக திட்டம் 2க்காக நாங்கள் போய் பார்த்தோம். நன்றி.